அங்க நம்ம சிந்து வந்து தனியா நடந்து வந்துட்டு இருக்காங்க இல்லையா, யோசிச்சுட்டு வருவாங்க நான் எப்படி திரும்பி இந்த வீட்டுக்குள்ள போகுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வருவா. அப்ப அவளை 2 திருடங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு அவ கையில இருக்க நகையெல்லாம் வந்து பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அன்எக்ஸ்பெக்டடா அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்துருவாரு. கரெக்டா அந்த திருடங்க அதுல ஒரு மொட்டை மண்டை வந்து நம்ம சிந்துவோட கையை பிடிக்கிறதுக்காக வருவான். டக்குன்னு வந்து நம்ம ஹீரோ வந்து அவன் கையை பிடிச்சி அவனை ஒரு அடி அடிச்சிருவான். அடிச்சுட்டு இப்ப சிந்து கிட்ட ஒரு டைலாக் சொல்லுவான். என்னன்னா, இங்க பாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதுனால உன் மேல காதல் இருக்குன்னு நீ தப்பா நினைச்சுக்காத. இந்த இடத்துல எந்த பொண்ணு இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்க சிந்துவா திட்டுவான். போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருவான். துரத்துவான். ஆனா அவன் போக மாட்டான். பின்னாடியே அவனை ஹக் பண்ணிட்டே நின்றுட்டு இருப்பான். அப்ப வந்து ஒரு சண்டையெல்லாம் நடந்து ஒரு வழியா இந்த சிந்துவை காப்பாத்துறதுக்காக அவன் நிறைய ஃபைட் பண்ணியிருப்பான். ஆனா அன்எக்ஸ்பெக்டடா என்ன ஆயிடும்னா, ஒரு அந்த மொட்டையோட இன்னொருத்த வந்திருப்பான்ல, அவன் வந்து வினய்க்கு பின்னாடி இருந்து பிடிச்சுக்குவான். அந்த மொட்டை வந்து வினய்க்கு குத்திடுவான். அடுத்த வரைக்கும் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் வினய், கண்ணை திறங்க வினய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுவா, கதறுவா, அழுவா. ஆனா அவனால கண்ணை திறக்க முடியாது. அவன் சிந்து சிந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கத்துக்கு போயிடுவான். இப்ப சிந்து என்ன பண்ணுவான்னா, அவன் அந்த சாரியவே வந்து கிழிச்சு அந்த தாலி இருந்த பகுதியவே வந்துட்டு அவனுக்கு காயத்துல கட்டி விட்டு அந்த ரத்தம் வெளியே வராம இருக்கிறதுக்காக அப்படி செஞ்சிருப்பா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க.